கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க ஆசாரியர்களுக்கு கொடுத்த கட்டளை. மேலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சமாதான பிரபுவாக அவதரித்தார். சமாதானம் பண்ணுகிறவர்களை தம் பிள்ளைகளாக அங்கீகரித்தார். சங்கீதம் 137 பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த மக்கள் தங்கள் துயரத்து நிமித்தம் அத்தேசம் அழிய வேண்டும் என்று புலம்பினார்கள். ஆனால் கர்த்தரோ எரேமியா தீர்க்கன் மூலமாக 29 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்கிறார். எனவே நாம் சுதந்திரமாக வாழும் நம் இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்வோம். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.